ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். விலாக் ஒரு கார்டன் விலாகாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே தான் அந்த செடி கொடிகள்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நானும் அப்படி தான். இந்த செடி கொடிகள் பார்த்துட்டாலே எனக்கு போதும், ஏதோ ஒரு காணாத பொருளை கண்டது மாதிரி எனக்கு மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களில் யாருக்கெல்லாம் செடிகள்லாம் வச்சு வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். கமெண்ட் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். எங்கள் அக்காவுடைய கார்டனில் இப்போ அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாண செடி, அந்த இட்லி பூ இதெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி போன டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருந்தது. இப்போ இந்த வாசலே பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி ஆஃப் செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. கொஞ்சம் இப்போ ஆடு எல்லாமே சாப்பிட்ருது அப்படின்னு சொல்லிட்டு பாதி செடிகள்லாம் இப்போ இல்லை. முன்னாடி போன டைம் வரும்போது அதிகமாக இருந்துச்சு. ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பின் சைடு பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்கும். சிறு வயதில் பார்த்திங்கன்னா அதிகமான நாட்கள் நான் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருப்பேன்னே சொல்லலாம். ஏன்னா அக்கா வீடு பார்த்திங்கன்னா வயல்லாம் வச்சுருக்காங்க. நெல் அறுவடை இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த நெல்கள்லாம் முளைச்சி அந்த பச்சை பசேன்னு இருக்கும் பார்த்திங்களா, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ சுனாமி அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வீடு இல்லை. அப்போ எங்கள் அக்கா வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு அக்கா வீட்டில் இருந்தோம். அப்போ 12th இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது ப்ராக்டிகலுக்கெல்லாம் பிளான்ஸ்லாம் தேவைப்படும் இல்லைங்களா. அப்போ அந்த வயல் பகுதியில் தான் போய் அதிகமாக நான் சர்ச் பண்ணலாம் எடுக்கிறது. அந்த மாதிரி எனக்கு அக்கா வீடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பசுமையான ஒரு இடமாவே இருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா கொல்லை பகுதி. ஆடு மாடு கோழிகள்லாம் அனைத்துமே அக்கா வீட்டில் இருக்கும். எனக்கு அப்படி வளர்க்க ஆசை. ஆனால் நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஈச்சமரம். ஈச்சம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது பேரிச்சம்பழம் இருக்குது இல்லையா, அதோட வகையை சேர்ந்தது தான் ஈச்சம்பழம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி குட்டை மயக்க இருக்கும். மழையெல்லாம் பேஞ்சிச்சின்னா அதில் தண்ணி சேர்ந்து நிற்கும். பின் சைடில் பார்த்திங்கன்னா முன்னாடி கீரையெல்லாம் போடுவாங்க. முன்னாடி கீரையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுன ஞாபகம்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது. சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா போன டைம் வரும்போது கொஞ்சம் சின்ன மரமாக இருந்தது. ஆனால் நிறைய காய்கள்லாம் கிடந்தது. ஆனால் இந்த டைம் இல்லை, சீசன் இல்லாதனால இல்லையா என்னன்னு தெரியலை. அதன் பிறகு அந்த கிணறுலாம் பார்த்துட்டு மழையெல்லாம் பேஞ்சிதுன்னா நிறைஞ்சிரும் கிணறு ஃபுல்லுமே. தம்பி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான் பாருங்கள். அங்கே கோழி நிற்கிறது பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்புறம் அந்த கொல்லையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ட்ரன்ஸுக்கு மறுபடியும் வந்தாச்சு. என் வாசலில் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி இந்த பூ இருக்குல்ல, அதில் கலர்ஸ் பிங்க் கலர், டார்க் பிங்க்கு, லைட் பிங்க் கலர் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரோஸ் செடியெல்லாம் முன்னாடி நிறையா பூக்கும். ஆனால் இப்போ இல்லை. உரம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க போல். இப்போ தான் கொஞ்சம் துளிர் விட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறையா பூத்துருந்தால் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா காகிதப்பூ மட்டும் பார்க்குறதுக்கு அந்த க்ரீன் வித் அந்த ரோஸ் கலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் வாசலை வச்சு நம்ம பார்க்கும்போது. ஆனால் என்ன குப்பைகள் சேரும், அதிகப்படியான குப்பைகள் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கூட்டி அள்ளுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் வாசலை வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா இது பேரே எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வீட்டில் இது வச்சுருப்பாங்க அந்த பூச்செடி. வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது தெரிந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். நான் இன்ன வரைக்கும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் பேர் தான் எனக்கு என்னென்னு தெரியலை. தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாசலில் துளசி செடி வச்சுருந்தாங்க. அதை கிள்ளி வாயில் லைட்டாக போட்டுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.